ஹலோ கைஸ், வெல்கம் டு டன் அண்ட் டஸ்டர் vlog. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, உசேன் சாகர் லேக் தான் வந்திருக்கோம். இந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு புத்தா ஸ்டாச்சு உங்களுக்கு தெரியும். அது இந்த வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியாது. நம்ம ஆனால் அந்த இடத்துக்கு போக போகிறோம். வாங்க நம்ம இந்த உசேன் சாகர் லேக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க போகிற வழியில் உங்களுக்கு என்னென்ன இருக்குது நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கரோட ஸ்டாச்சு இங்கே இருக்குது. இந்த ஸ்டாச்சு வந்து எதுக்கு வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கரோட 132nd பர்த்டே ஆனிவர்சரியா இது வச்சிருக்காங்க. இது வந்து 2023 இங்க வச்சது. இதுக்கு அடுத்து வாங்க நம்ம உசேன் சாகரோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒண்ணு பார்க்கலாம். உசேன் சாகர் லேக்க நீங்க மேலேருந்து ட்ரோன் ஷாட்லயோ இல்ல மேலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா, அது வந்து ஹார்ட் இன் ஷேப்ல இருக்கும்னு சொல்லுவாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இங்க இருக்குது. அதுக்கடுத்து வாங்க இப்படியே வந்தீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க வந்து தெலுங்கானா செக்ரட்டரி ஆஃபீஸ் இருக்குது. அந்த செக்ரட்டரி ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, நைட் டைம் பார்க்க சூப்பரா இருக்கும். அந்த வீடியோ நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன் பாருங்க. அதுக்கடுத்து உசேன் சாகர் லேக்கோட அந்த என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா, ஒரு மானுமெண்ட் அகல் விளக்கு ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஸ்டாச்சு வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டாச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா, தெலுங்கானா அப்போ ஒண்ணா இருந்துச்சு. தெலுங்கானா தனியா ஒரு ஸ்டேட்டா வேணும்னு சொல்லிட்டு அப்போ போராட்டம் பண்ணாங்க. அவங்களோட நினைவா வச்சிருக்கிறது தான் அது. அப்படியே அந்த மெயின் ரோட்லேருந்து அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டே ஒரு லெஃப்ட் சின்னதாக சர்வீஸ் ரோடு வரும். அந்த சர்வீஸ் ரோடு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பைக் பார்க்கிங்க்கான பிளேசஸ் நிறையா இருக்குது. பைக்கை நீங்கள் பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ளே நம்ம போக வேண்டியதுதான். வாங்க போவோம். இதான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லேக்கோட போட்டிங் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். டிக்கெட் கவுண்டர் போய் நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது வெறும் என்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டும் தான் இந்த இடத்துல எடுக்கணும். ஒரு ஆளுக்கு வந்து 20 ருபீஸ் அடல்ட்டுக்கு. இதே சில்ட்ரன்ஸ்னால் 10 ருபீஸ். உள்ளே தான் போய் நம்ம அதுக்கு அடுத்தது இதுக்கு எடுத்துக்கணும், போட்டிங்க்கு. நான் உள்ளே போய்ட்டு மற்ற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதுமாரி லாக்கர் ரூமும் இங்கே ஃபெசிலிட்டி இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் திங்ஸ் எடுத்து இருந்தால் கூட இங்கே வச்சுட்டு நீங்கள் அப்படியே வரலாம். இதோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான், இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். இதுதான் என்ட்ரன்ஸு. வாங்க போகலாம். அதுமாரி இந்த பார்க்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. ப்ளஸ் நீங்கள் எல்லாமே இங்கே ஆனால் இங்கே விற்பாங்க. ஆனால் எல்லாமே ரேட் அதிகம் தான் இங்கே விற்கிறது. அதுக்கு தான் அவங்க வந்து ஃபுட் ஐட்டம் எல்லாம் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம அதுக்கடுத்து வாங்க உள்ளே நம்ம போயிட்டு போட்டிங் அப்படியே போயிட்டு பார்க்குள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டைன் வச்சுருக்காங்க. அதுக்கு அப்படியே பக்கத்தில் ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த அட்வென்ச்சர் ரைடு, அந்த ரைடு போகிற மாதிரி எல்லாம் ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. இதுக்கடுத்து வாங்க அப்படியே உள்ளே போவோம். வாங்க லேக் வியூ பாருங்க, மழையிற பார்க்க சூப்பராக இருக்குது. வாங்க போவோம். இப்போ அந்த லேக்கு கிட்டே நான் போய் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி பார்க்கவே. கிளைமேட்டுக்கு எதுவும் செமையா இருக்கு. பின்னாடி சிட்டி எல்லாமே மறைஞ்சிடுச்சுங்க. இது ஓகே. இங்க அப்படியே வந்தீங்கன்னா போட்டிங்கோட ப்ரைஸஸும் இங்க போட்டிருக்காங்க. பாத்தீங்க, நார்மல் 100, அடல்ட்டுக்கு 100, அப்புறமா ஸ்பீட் போட்டு 500, டீலக்ஸ் ஃபேமிலினா 700. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் போட் ரைடு போங்க. அதுதான் வந்து ஸ்டாச்சுவை விசிட் பண்ணுவாங்க. மற்றது எல்லாமே இந்த ஸ்டாச்சுவில் சும்மா ரவுண்டு மட்டும் அடிச்சுட்டு வந்துடும். இதுதான் ஸ்பீட் போட்டு கொஞ்சம் நேரத்தில் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும். டான்ஸிங் போட்னால் உள்ள க்ரூ மெம்பர் அவங்க இருப்பாங்க, அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. நம்ம உக்காந்து தான் போகணும். அதுதான் டான்ஸிங் போட்டு. அந்த இடத்துக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. அதுவுமே அந்த போய் அந்த ஸ்டாச்சுவை ரவுண்ட் அடிச்சுட்டு கொஞ்சம் நிப்பாட்டுவாங்க. நார்மல் போட்டில் தான் ஸ்டாச்சு விசிட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது இங்கே தான் போட்டிங் புக்கிங் கவுண்டர் இருக்குது. நான் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 100, கிட்ஸுக்கு வந்து 50 போய் எடுத்துகிட்டு நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். அதான் டிக்கெட் எடுத்தாச்சு. வாங்கின இப்போ உள்ளே போகலாம். உள்ளே வந்தாச்சு. நாங்கள் இப்போ போட்டுக்கு போகிறோம். எனக்கு தெரிஞ்சு அவங்க எந்த போட்டை கூப்பிட்டு போக போகிறாங்கன்னு தெரில. பார்ப்போம், பார்த்துட்டு சொல்கிறேன்.
ஓகே, ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது பாருங்கள், அதுதான் டான்ஸிங் போட். அதோட ப்ரைஸ் வந்து அதில் வந்து 150 per person. டான்ஸிங் போட்னா என்னென்னா டிஜே சாங் போட்டு சும்மா டான்ஸ் ஆடிட்டு அப்படியே வைப்பாக போகுது. இது நார்மலு 100. அதுக்கு அடுத்தது அது வந்து ஸ்பீட் போட் வந்து 700. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் இருந்தவர் வந்து கேட்டார், இதுமாரி ப்ளாக் பண்ணுறீங்களா? ஆமாம் ப்ளாக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அவர் வந்து நார்த் இந்தியா. அவர் வந்து நான் என்னோட ஒரு லாங்குவேஜ் நான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஒரு தேங்க்ஸ். I will tell your subscribers in Marwadi, in my language. Okay, to subscribe you. You will tell me. उन्होंने ज़्यादा से ज़्यादा सब्सक्राइब कर जो. हमारा चैनल का नाम है डन एंड डस्टेड. मैं मारवाड़ रहा हूँ. ये यश भाई है. सूरान सब्सक्राइब कर जो. सूरा बढ़िया काम करे रही है. खूब बढ़िया. मजा आ जाए, आनंद आ जाए. देखता रहिए हमारा व्लॉग. तमिल में वीडियो सुना है, खूब शानदार वीडियो सुना है. लाइक कमेंट सब्सक्राइब कर जाओ, जरूर कर जाओ. ஒரு 20 to 25 மினிட்ஸ் போட்டிங் டிரைவரை நம்மளை அந்த ஸ்டாச்சு கிட்டே வந்து இறக்கி விட்ருவாங்க. அதுக்கடுத்து அந்த ஸ்டாச்சுவை சுற்றி சும்மா நம்ம பார்க்க வேண்டியதான். அந்த ஸ்டாச்சு என்னென்னா சென்டர் ஆஃப் அந்த லேக். சென்டர்னால் எக்ஸாக்டாக சென்டர் இல்லை, ஆனால் லேக்கோட சென்டரில் இருக்கும் அந்த ஸ்டாச்சு. ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா டோட்டலாக சிங்கிள் கிரானைட்டில் மேக் பண்ணது. இது வந்து ராஜகிரின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்லேருந்து அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 192 வீல்ஸ் வச்சு வெஹிக்கலில் 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறது. இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 70 மீட்டரு. அப்புறமா வெயிட்டு பார்த்திங்கன்னா 320 tons. அதோட இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குது வியூ. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீட் போட் போகிறாங்க பாருங்க, அது அந்த ஸ்டாச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நேராக கொண்டு போய் திருப்பி விட்ருவாங்க. இதுக்கு எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா ஹுசைன் சாகர் லேக்குக்கு நீங்கள் வந்து ஹைதராபாத்னு சொல்லிட்டு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. அந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ். அங்கேருந்து நீங்கள் பை வாக்காகவும் வந்துக்கலாம், இல்லைனா ரேப்பிடோ கூப்பிட்டு நீங்கள் ஆட்டோலேயும் வந்துக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் அந்த லேக்குக்கு வந்துட்டிங்கன்னா இங்கே பக்கத்தில் வந்து என்டிஆர் கார்டன் இருக்குது. அதுக்கடுத்து வந்து யாரோட என்டி ராமராவோட டூமு இங்கே அதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கடுத்து அதேமாரி நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா அவங்க ரிட்டன் போட் ரெடி தான் சொல்லுவாங்க. அது வேறு எதுவும் இல்லை, நம்ம வந்த போட்டு தான் ரெடின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் பொறுமையாக இதை சுற்றி பார்த்துட்டு அப்புறமா போய் நீங்கள் ஏறிக்கலாம். நாங்களும் அதுமாரி தான் நினச்சோம். கடைசியில் வந்து நாங்கள் அதே போட்டில் ஏறணும்னு தான் நினச்சோம். கடைசி அப்படி கிடையாது. நம்ம எவ்வளோ நேரம் வேணால் இங்கே டைம் சொல்லிட்டு இதுக்கு அடுத்த வர போட்டில் நம்ம அப்படியே ஏறி போவோம். ஹுசைன் சாகர் லேக் பார்த்தீங்கன்னா ஒரு மேன்மேட் லேக்கு. இது வந்து 1562 குதுப் ஷாஹி வம்சம் ஆட்சியில் இருக்கப்போ தான் இது வந்து கட்டியிருக்காங்க. இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 5.7 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸு. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா நெக்லஸ் ரோடு, அதுமாரி பார்க்ஸு இதெல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் ஸோ இந்த இதுக்கு வந்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம். இதோட விசிட் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 AM to 10 PM. அடுத்து நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். இங்கே இப்போ வரப்போ நான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டெக் போட்டில் தான், இப்போ டபுள் டெக்கர் போட்டில் தான் ஏறி இருக்கோம். நான் இறங்கிட்டு நான் அதுக்கப்புறம் இது கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம இந்த ஹுசைன் சாகரோட போட்டிங் இதோட அந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம். இதுக்கு அடுத்தது நான் இன்னும் ஹைதராபாத்தில் என்ன அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேனோ அதெல்லாம் நான் அப்படியே உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஓகே, பாய்.